பெரும்பாலும் அவர் திருடியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். என்ன காரணத்தினால நான் நினைக்கிறேன்னா, ஒன்று அந்த கார் அவர் டிரைவ் பண்ணலை. எல்லாமே நிறைய சந்தேகம் இருக்குது. எதுக்காக காரில் 10 பவுன் நகையை கழட்டி சீட்டில் வச்சுட்டு பணத்தையும் வச்சுட்டு எதுக்கு போக போகிறாங்க ஒருத்தர்? ஒன்றும் எதுவுமே நியாயம் இல்லையே. ரெண்டாவது அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றாங்க, ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு வர்றாங்க. ஸ்கேன் சென்டரில் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு கழட்டி இருக்கலாம், திரும்ப போட மறந்துருக்கலாம். எத்தனை வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் போலீஸ் விசாரணிக்கணும்ல. அவங்கள்ட்ட ஒரு விசாரிச்சதாவே தெரியலையே. எங்கேம்மா போனீங்க, எவ்வளவு நகை, இந்த நகை எங்கே வாங்கினீங்க, எதுக்கு போட்டுக்கிட்டு கோயிலுக்கு இவ்வளோ தூரம் வந்தீங்க, ஸ்கேன் சென்டருக்கு இத்தனை நகைகளோட போவாங்களா யாராச்சும்? இன்னைக்கு என்ன நிலைமை, காலம் கெட்டு கிடக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இதை எதுக்கு எடுத்துக்கிட்டு போனீங்க, இதெல்லாம் விசாரிக்கலாம். வேற எங்கேயாவது வழியில் விட்டுட்டீங்களா, காரை எங்கேயாவது கடையில் நிறுத்துனீங்களா, இத்தனையும் கேட்கணும்ல. ஒரே விஷயம், ஒரே குறியா, அது இவர் டிரைவிங் தெரியாதவர், வேற ஒருத்தர் கையில் தான் கொடுத்து டிரைவ் பண்ண சொல்கிறார். அவர் தான் திருப்பி கொண்டு வந்து ஒப்படைக்க. இவர் இந்த இது காவலாளி, கோயிலுக்கான காவலாளி. அதனாலேயே இவர் மேலே அவங்க சந்தேகப்படுறாங்க. சரி, இவரை பிடிச்சி அடிக்கும் போது அவர் ஏதோ ஒன்று தப்பிச்சு கொள்றதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையில இருந்தால் தானே எடுத்து கொடுக்க முடியும்.